இந்த ஒரு வீடியோல எப்படி வந்து பிசினஸ் லொகேஷன ஆட் பண்றது பத்தி தான் சொல்லப் போறோம். ஆல்ரெடி வந்து ஹோம் லொகேஷன் எப்படி ஆட் பண்றதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ற இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, Google மேப்ல ஷோ ஆகும். இதற்கு நம்ம வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல Google பிசினஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத நீங்க டைரக்ட்டா ஓப்பன் பண்ணாலும் சரிதான். இதெல்லாம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து இருக்கும். இதுல எந்த Gmail வச்சு இந்த Google பிசினஸ நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஒரு Gmail வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருங்க. ஓகே. நீங்க வந்து கரெக்ட்டான Gmail வந்து குடுத்துட்டோனே, இந்த மாரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில உங்களுடைய பிசினஸ் நேம் என்ன அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து உங்களுடைய பிசினஸ் கேட்டகரி என்னவோ, அத வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துருங்க. இங்க நீங்க ஒரு சில வேர்ட் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ல காமிக்கும். அது எதுவோ நீங்க கரெக்ட்டா அதன்படி குடுத்துருங்க. ஓகே 2த்தையும் குடுத்துட்டு கீழ இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இங்க உங்களுடைய லொகேஷன் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில எஸ் அப்படின்றத குடுத்துருங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஷாப் எந்த லொகேஷன்ல இருக்கோ, அது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துட்டு, கீழ இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குடுத்துருங்க. இப்ப இதுல நீங்க வந்து அட்ரஸ் வந்து குடுத்தீங்களா, அந்த அட்ரஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, இதுவே லொகேஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கும். இந்த லொகேஷன் வந்து தப்பா காமிக்குது அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து குடுத்து, ஸோ உங்க லொகேஷன் வந்து கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகேவா? எங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்றத. ஸோ குடுத்துட்டு கீழ வந்து கன்ஃபர்ம் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ஷாப்ல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க ஹோம் டெலிவரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த எஸ்ன்ற ஆப்ஷன குடுத்துருங்க. இதில நீங்க டெலிவரி ஆப்ஷன் வந்து குடுத்தீங்கல்ல, அதனால நீங்க எந்தெந்த ஏரியாஸ்க்குலாம் வந்து டெலிவரி புரொவைட் பண்ணுவீங்களோ, அந்த அட்ரஸ் வந்து குடுத்துடலாம். அப்படி இல்லன்னா இந்த ஆப்ஷன்ல நீங்க குடுக்காம கூட இருக்கலாம். இதில உங்களுடைய ஃபோன் நம்பர் கீழ இருக்க வெப்சைட் வந்து குடுத்துருங்க. இது 2த்தையும் வச்சு தான் கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில உங்களுடைய பிசினஸ் நம்பர் வந்து குடுத்துருங்க. பெர்சனல் நம்பர் குடுக்க தேவையில்ல. இதில நீங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இவ்வளோ தூரம் குடுத்தீங்களா, இதெல்லாம் உங்களுடைய பெர்சனல் நம்பர் குடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதுல வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க வந்து குடுத்துட்டோனே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதில நீங்க செலக்ட் பண்ண கேட்டகரி வச்சு நீங்க என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் புரொவைட் பண்ணுவீங்க அப்படின்றத இங்க காமிப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஆட் பண்றது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா இதில சஜஷனா காமிக்கும். ஸோ அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதில உங்களுடைய ஷாப் என்னன்னைக்குலாம் திறந்திருக்கும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இத வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கடை வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கா, குளோஸ்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால கம்பல்சரி இது எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதில உங்களுடைய பிசினஸ் பத்தி நீங்க கொஞ்சம் லைன் வந்து இதில டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதில நீங்க ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷாப் ஃபோட்டோஸ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் பண்றதுக்கான ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆகிட்டோனே ஆட் ஆகிடும். ஸோ இப்ப நீங்க குடுத்ததெல்லாம் கரெக்ட்டா அப்படின்றத கூகுள் டீம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லொகேஷன் வந்து ஆட் ஆகும். இப்படி தான் வந்து உங்களுடைய பிசினஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ண லொகேஷன எப்படி மாடிஃபை பண்றது அத பத்தி சொல்றேன். இதற்கு நீங்க வந்து Google மேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Chromeல வந்து மாடிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நீங்க Google மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழ வந்து பிசினஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடலாம். இத பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன லொகேஷன் வந்து ஆட் பண்ணோமோ, அது வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணி மாடிஃபை பண்றது அப்படின்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணல. அதனால வெரிஃபிகேஷன் ரிக்வயர்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ஷாப்பும் இல்ல. அதனால தான் நான் அத வந்து பண்ணல. ஜஸ்ட் வீடியோ பர்ப்பஸ்க்காக தான் நான் வந்து டெமோ வந்து பண்ணேன். பட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேலும் நீங்க நம்பர் சேஞ்ச் பண்றது, இமெயில் சேஞ்ச் பண்றது, அல்லது லொகேஷனையும் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.